शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे आत्मानं चेत् विजानीयात् अयमस्मीति पूरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुस्वञ्ज्वरेत् विद्यारण्य स्वामिनः कृत पंचदशी प्रकरण ग्रंथத்துல திருப்தி தீப பிரகரணம். திருப்தி தீப பிரகரணத்துல 298 ஸ்லோகங்கள். எல்லாம் 297 ஸ்லோகமும் ஒரு மந்திரத்துக்கான வியாக்கியானமாக அமைஞ்சிருக்கு. ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மி திபுருஷா அப்படின்னார். இது முதல்ல பிரதிஜை பண்ணிவிட்டார். ஆத்மாவை நானே அந்த ஆத்மா என்று அறிய வேண்டும். அதுக்கு பேர் தான் அபரோக்ஷ ஞானம். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த உலகத்தெல்லாம் காப்பாத்துறது பிரம்மன் தான், அந்த பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா போதாது. நானே அந்த பிரம்மன் யார் உணர்கிறானோ, அபரோக்ஷமாக அறிகிறானோ, அப்போதான் இந்த ஆத்மாவானது அறியப்பட்டதாக ஆகும் அப்படின்னு சொன்னார். இது எல்லாரும் ஆத்மானம் விஜானியான் அப்படின்னு விசேஷமாக எல்லாரும் அறிந்துத்தான் ஆக வேண்டும். சரி சார், எல்லாரும் அறிந்துத்தான் ஆக வேண்டும்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க, இரண்டாவது அப்படி அறிந்ததன் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இரண்டாவது லைன்ல அவர் சொன்னார், கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரே. கிம் இச்சன், எதை ஆசைப்பட போகிறான், கஷ்ய காமாய யாருக்காக அவன் இந்த பிரயத்தனம் படைப்பதான். ஆகையினால கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரே, இந்த சரீரமானது எதனால அவனுக்கு தவிக்க போறது அப்படின்னா, அவன் ஞானியினுடைய நிலையில இருக்கிறதுனால அவனுக்கு ஆசைகள் கிடையாது, நான் போக்தா என்ற ஒரு எண்ணமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு எந்த காரணத்தினால சலசலப்பானது ஏற்பட போகிறது, ஜுவரமானது தவிக்க போறது, அவன் அல்லவோ ஞானி அப்படின்னு ஞானியினுடைய பலத்தை சொன்னார். அதுல கிமிச்சன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் ரொம்ப அழகா புரிஞ்சின்றது என்னன்னா, ஆசை கிடையாது அவனுக்குன்னு புரிஞ்சின்றான். இவர் நடுவுல போய் ஞானியாக இருந்தாலும் பிராரப்த கர்மா இருக்கு, அவனுக்கும் ஆசை வரலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்ப நமக்கு முதலுக்கே மோசமா போச்சு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாதாரணமா ஞானம்னாக்க எல்லாரும் ஒரு கன்செப்ஷன் இருக்கான். அத்வைத சாஸ்திரத்துல அவன் மாத்திரம் ஏற்கனவே ஒரு கன்ஃபியூஷனை பண்ணி வச்சிருக்கான். ஜீவன் முக்தின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கும் பொழுது இந்த ஜென்மாலேயே ஞானியாக ஆகலாம், அவன் மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றது. இது உலகத்துல வேற யாரும் சொல்ல, எந்த பிலாசபரும் சொல்லல. வேதத்தை நம்பக்கூடியதான துவைதிகளும் சொல்ல மாட்டேன்றாங்க, விசிஷ்டா துவைதிகளும் சொல்ல மாட்டேன்றாங்க, சாங்கியம் சொல்ல மாட்டேன்றான், யோகம் சொல்லவே மாட்டேன்றான், யாருமே சொல்லல. ஒருத்தர் இங்க நின்று இந்த புத்திர மீமாம்சா சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வேதாந்தி மாத்திரம் ஒரு தனி குரல் இந்த உலகத்துல சொன்னது மாத்திரம் இல்ல. யாருக்காவது தைரியம் இருந்தா இதை டிஸ்ப்ரூவ் பண்ணி பாருங்கன்னு வேற கேட்கிறாருனாக்க அது என்ன தைரியம் பாருங்க. இப்படி இந்த ஜீவன் முக்தின்ற கான்செப்ட ரொம்ப புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஜீவன்யேவ முக்தின்றதே புரிஞ்சுக்க முடியல, அந்த பதமே புரிஞ்சுக்க முடியல. முக்தினாலே செட் பண்ண உடனேதானே முக்தி. முக்தினாலே நம்முடைய அர்த்தம் என்ன, சிவபதத்தை அடைந்தார், இல்ல கைலாசத்தை அடைந்தார், இல்ல வைகுண்டத்துக்கு போனார், கோலோகத்துக்கு போனார், ஏதாவது ஒண்ணு சொன்னாதான் நம்மளுடைய மனசு ஆடுறது. அது எப்படி சார் முக்தினால உயிரோடு இருக்கும் போது முக்தின்றது எப்படி வரும், அது ஒன்னும் புரியவே இல்லை, எப்படி வரும், நம்ம யாரையும் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரின்னு ஒரு ராங் மிஸ்கன்செப்ஷன் நம்ம மனசுல வச்சிட்டு இருக்கோம். வேதாந்தம் எப்படி சார்த்தக்கியமாக ஆகும் அப்படின்னு. அதுலயும் இவர் என்ன பண்ணாருன்னா, ஞானம் வந்தாலும் நம்ம சாதாரணமா ஞானம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, இரண்டாவது பொருளாவது அவனுக்கு தோணாது. அவன் ஞானம் வந்துருச்சுன்னா அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாக்கா, அப்பா ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குன்னாலும் நம்ம நினைக்கலாம். இவரு அதையும் கருத்தாரு. அவன் ஞானியா இருந்தால் நம்மளோடயே இருப்பான், அவனுக்கு ஆசைகள்லாம் இருக்கும், அவனுக்கும் பிராரப்தமானது இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்னா இங்கதான் தகராறு வருது. அது மாத்திரம் சொன்னதோட நிறுத்தினா பரவாயில்ல. ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம்,
ஜெகத் மித்யான்றான். இதுல ஒரு கன்ஃபியூஷன். ஜெகத் எப்படி மித்யாவாக இருக்கும், ஜெகத் எப்படி பொய்யா இருக்கும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஞானம் வந்துட்டேனால், ஜீவன் முக்தி வந்ததே ஆனால், அந்த ஞானி ஆனவன் அவனும் இந்த உலகத்துல இருக்கான் இல்லையா, அவனும் போயிட்டு இருக்கான், ஒரு அஜ்ஞானியும் போயிட்டு இருக்கான். முதல்னு ஒரு கல் வந்து விழுது இல்லையா, அவனுக்கு தானே வலிக்கும், இவனுக்கு தானே வலிக்கும். சோ என்ன ஆச்சு, இவரும் என்ன கத்துவாரு, ஐயோன்னு வர அம்மான்னு வர ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு இல்லையா, அவரும் அதே தானே கத்த போறாரு. இவன் உடம்பு தானே பட்டாதுன்னா அப்படி பண்ண. சார் ரெண்டு பேருக்குமே வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரெண்டு பேருக்குமே அதனுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது ஜீவன் முக்தனையும் அஜ்ஞானியும் அறிவில்லாதவனையும் எப்படி நம்ம பிரிச்சு காமிக்கிறது? படிச்சாலும் ஒண்ணுதான், படிக்கலனாலும் ஒண்ணுதான் ஆறத. அப்படின்னா படிச்சும் அவன் எல்லாரும் மாதிரி இருப்பான்னாக்க அப்ப என்னதுக்கு படிக்கணும்? சாஸ்திரம் வந்து வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, சாஸ்திரத்துல பிராரப்த கர்மாவானது போகாதேவ அக்ஷயா, போகத்தினால யார் இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும்னா இப்ப அந்த சாஸ்திரத்தை காப்பாற்றணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி துவைத்த மித்யாத்துவம்னாக்க இவருக்கு இரண்டாவது பதார்த்தமே தெரியாது, இவர் அப்படியே உட்கார்ந்துருவார் அப்படின்னு சொன்னா இந்த இதுல இருந்து தப்பிக்கலாம்னாக்க அப்ப இந்த வார்த்தை பொய்யாயிடும். பிராரப்த கர்மாவானது ஞானியாக இருந்தா கூட அவர் அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லிருக்க. இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. இது ஒரு கல்லு வந்து விழுந்ததுன்னா பிசிக்கல் லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, மென்டல் லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, அஜ்ஞானிக்கும் பிசிக்கல் லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, மென்டல் லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அஜ்ஞானியும் ஞானியும் ஒண்ணுதானே இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு அவன் சொல்றான், சாஸ்திரத்தை காப்பாற்றணும்னா பிராரப்த கர்மாவை ஒத்துக்கணும், ஞானிக்கு வந்து பிராரப்தம் இருக்குன்றத ஒத்துக்கணும். ஞானிக்கு பிராரப்தத்தை ஒத்துக்கணுமே ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுக்கும் ஆசையானது வரும். அந்த ஆசையானது அவனுக்கு அஃபெக்ட் ஆகாது, பைண்டிங்காக இருக்காது. அந்த ஆசையானது இவனை கட்டுப்படுத்தாது. அஜ்ஞானியினுடைய ஆசையானது இவனை கட்டுப்படுத்தும். அது இன்னொரு ஜென்மாவுக்கு வழியை கொடுக்கும், இவனுக்கு அது வழியை கொடுக்காது. ஏன்னா இவனுக்கு அது பிராரபரமாவனாலதான் எனக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்படி அவரை அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வரும்போது அவருக்கு என்ன ஒண்ணு சொன்னாரு, இந்த ஞானிக்கு வந்து இப்போ இந்திரஜாலத்தை பார்க்கக்கூடியவன் நம்மளே இருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் தானே வேற, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? ஞானியா இருப்பார், எல்லாத்தையும் அனுபவிப்பார், ஆனா அவருக்கு ஒன்னும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா, இந்திரஜாலம் இருக்கு, இந்திரஜாலத்தை எல்லாரும் தானே பாக்குறோம், எல்லாருமே இந்திரஜாலத்தை பார்க்கும் பொழுது அது இந்திரஜாலம் தெரியறது, அதை பாக்குறோம், ஆனாலும் ஒன்னும் அஃபெக்டே ஆகலையே நமக்கு. அதே மாதிரிதான் பிராரப்த கர்மாவனால வரக்கூடியது. இவருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், இவரும் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஞானி நினைக்கலாம், அவரும் வந்து இங்க இருந்து கஷ்டப்பட்டு போகலாம், அவருக்கு சரியா கலைக்காம டேட்டு தள்ளி போகலாம், ஆனா அவருக்கு வந்து அந்த ஜுரமானது இருக்காது அஜ்ஞானி மாதிரி. பிராரப்த கர்மா இந்த தடவை நடக்கல, அடுத்த தடவை நடந்துட்டு போறது அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவருடைய கர்மாக்கள்ல அவர் உலகத்தை எப்படி பாக்குறாரு, இந்திரஜாலத்தை பாக்குற மாதிரி பாக்குறாரு, இவனுக்கு இல்ல அப்படின்னு விஸ்தாரமா நம்ம பார்த்தோம். போன தடவை இந்த ஆங்கிள் வந்துட்டே இருக்கும் பொழுது என்ன சொல்லி முடிச்சான்னாக்க, இவனுக்கு இந்த ஞானி ஆனவனுக்கு இந்திரஜாலமாக இருக்குது. அனபன்னுத்திய லோகாஹ 180வது ஸ்லோகத்தில் பாருங்க, அனுபன்னித்ய லோகாஹ தத் இந்திரஜாலம் இதம் த்விதி ஜானந்தியேவ அனபன்னுத்ய போகம் மாயான் வதி ததா. ஜனங்க எப்படி இந்த இந்திரஜாலத்தை அந்த நாலேஜ போக்கடிக்கலாமலே அதை அனுபவிக்கிறார்களோ அப்படித்தான் இந்த போக்கிய வஸ்துக்களை எல்லாம் மாயைன்னு தெரிஞ்சுட்டு இந்த ஞானியானவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பூர்வபக்ஷியானவன் கேட்டான், சார் எத்தனையோ ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கு, நீங்க எங்கேயோ ஒரு ஸ்ருதியில சொன்னதை வச்சுட்டு ஞானிக்கும் ஆசை இருக்கு, அவன் அனுபவிக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. சாதாரணமா நீங்க ஸ்ருதி எல்லாம் பாருங்க, எத்திரத்தோ அஸ்ய ஜெகத்து ஸ்வாத்மா பஷ்யேத் கஸ்வக்கேன கம் கிம் ஜிக்ரேத் கிம் பதேத் இது ஸ்ருதௌது பகுகோஷிதம். எத்தனையோ ஸ்ருதியில சொல்லியிருக்கேன் சார், அவனுக்கு ஞானம் வந்துச்சுன்னா அவன் யாருக்காக செய்ய போறான், எதற்காக அவன் வாழ போறான், அவனுக்கு என்ன நடக்க வேண்டிய, அவன் எதை முகரப் போகிறான், அவன் எதை பேச போகிறான், இப்படின்ற ஸ்ருதி எல்லாம் இருக்க. இந்த ஸ்ருதி எல்லாம் பார்த்தா என்ன தெரியுது நமக்கு, என்னாக ஞானம் வந்துருச்சுன்னா இரண்டாவது பொருள் அவனுக்கு தெரியாது,
இரண்டாவது பொருளே தெரியாத மாதிரி அவன் வாழ போறான்றது இவ்வளோ ஸ்ருதிகள்லாம் நமக்கு இருக்க. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு துவைத்தமானது மித்தியான்னு தெரிஞ்சாலே போதும். இந்த துவைத்தத்தை அவன் அனுபவிச்சாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அவனுக்கு அந்த கர்மாவானது ஒட்டாது. அவன் ஞானி ஆனவன் இதை தப்பிச்சுட்டு போறான்னு சொல்றீங்களே, அப்ப இந்த ஸ்ருதி எல்லாம் என்ன ஆகும்? அவர் எதை முகர்வார், எதை பேசுவார், அவருக்கு இரண்டாவது பதார்த்தமே இல்லையே அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பூர்வபக்ஷி கேட்ட கேள்விக்கு பதில் கண்டினியூ பண்றான். தேன துவைத்தம் அபனுத்திய வித்யா உதேதி அந்நத. ஆகையினால என்ன தெரியுது? வித்யானது வந்துருச்சுன்னா அவனுக்கு இரண்டாவது தோற்றமே இருக்கக்கூடாது. இரண்டாவது தோற்றம் இல்லாம போகணும். அது ஒன்றுதான் தவிர நீங்க சொல்ற மாதிரி வழி எல்லாம் கிடையாது. அவனுக்கு நாலேஜ் வரும், அவர் நம்மளோடய இருப்பான் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ததாச்ச விதுஷா போகா கதம் சியாத். எப்படி சார் அவனுக்கு விதுஷனாவும் இருப்பான், போகத்தையும் அனுபவிப்பான்னு வரும்? அதான் கிளியரா கிமிச்சன்னு கேட்டிருக்காரு. கிமிச்சன்னா என்ன அர்த்தம்? எதையும் ஆசைப்படுவதில்லை அப்படின்னா இரண்டாவது பொருள் இருந்தா அவனுக்கு ஆசை வரும். இரண்டாவது பொருளே இல்லை, அவன் எதை நுகர போகிறான், எதை பேச போகிறான், எதை எடுத்துக்கொள்ள போகிறான் அப்படின்ற ஸ்ருதி எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆகையினால் நீங்க ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்னா அவருக்கு ஞானம் வந்துட்டு அவர் யாரோட எந்த தொடர்பு அவராட்டுக்கான் இருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னாதான் சரியா வரும். அப்பதான் இந்த ஸ்ருதியினுடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்க சமஞ்சசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவீர்களே. ஆனால் பெரிய பூர்வபக்ஷம் இது. இது பெரியலாம் ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன் அதுக்கு பதில். சுஷுப்தி விஷயா முக்தி, சுஷுப்தி விஷயா முக்தி விஷயாவா ஸ்ருதி ஸ்விதி உக்தம் ஸ்வாப்ய சம்பத்யோஹோ இதி சூத்ரே ஹி அதிஸ்புடம். நீ சொன்ன சூத்திரங்கள்ல நீ சொன்ன சுதி வாக்கியங்கள்லாம் ரொம்ப கரெக்ட். ஆனா அதெல்லாம் எப்ப சொன்னது தெரியுமா? விதேக முக்தனுக்கு சொன்னது. ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஜீவன் முக்தியாக இருக்கும் பொழுது இந்த பிராரப்தமும் போன பிறகு இவனுடைய உடம்பானது இந்த தேகமானது கீழே விழுந்த பிறகு அவன் எதை முகரப் போகிறான், எதை நிகழப் போறான். ஆகையினால இவனுக்கு லிங்க சரீரத்தை எடுத்துக்கொள்ள போறதில்ல. இவனுடைய கண்ணானது அந்த தேவத்தையோட கலந்துட்டு, காதான அந்த தேவத்தையோட கலந்துட்டு, அந்த அர்த்தத்துல சொன்ன ஸ்ருதி அது. அந்த ஸ்ருதியையும் இந்த ஜீவன் முக்தி ஸ்ருதியோட நீ கம்பேர் பண்ண மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கத்தான் இருக்கும். அதனால சுஷுப்தி விஷயா முக்தி விஷயாவா ஸ்ருதிஹி து இது. இது பாருங்க, சுஷுப்திலேயே இதே தானே நினைக்கிறது. அவன் எதை முகரப் போகிறான், எதை பேச போகிறான், எதை அனுப்புறான்னா அது தூக்கத்துக்கான சமயத்துல சொல்றது அந்த ஸ்ருதி. சில சமயத்துல விதேக முக்திக்காக சொல்லியிருக்கு. சோ சுஷுப்தி விஷயாவா முக்தி விஷயாவா ஸ்ருதிஸ்து இதி. இந்த ஸ்ருதியானது டோன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் ஜீவன் முக்தி. அது விதேக முக்திக்கு சொல்லியிருக்கு, சில சமயத்துல தூக்கத்துக்காக சொல்லியிருக்கிறது. சுஷுப்தி விஷயா முக்தி விஷயாவா, சுஷுப்தி விஷயாவா முக்தி விஷயாவா ஸ்ருதிஸ்து. எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உக்தம் ஸ்வாப்ய சம்பத்யோஹோ இதி சூத்ரே ஹி அதிஸ்புடம். இது சூத்திர பாஷ்யத்துல கிளியரா பண்ணிருக்க. பாக்கலையாப்பா அப்படின்றாரு அவரு. நம்மள எதிர்பார்க்கிறாரு சூத்திர பாஷ்யம் படிச்சுட்டு தான் இங்க வரணும், இது படிக்காம வந்தேன்னா அதனாலதான் உனக்கு கன்ஃபியூஷன் அப்படின்றாரு. உனக்கு கிளியரா சொன்னேன். உக்தவுத்து சுவாப்பிய சம்பத்தி, அதுவும் எப்படி முதல்லயே சொல்லியிருந்தாலும் படிச்சதுன்னா கடைசி 4வது சாப்டர்ல ஸ்வாப்பிய சம்பத்தியோகோ அந்நியதர அபேட்சம் ஆவிஷ்கிருதம் ஹி அப்படின்னு ஒரு வியாசனுடைய சூத்திரம் எழுதியிருக்காரு. அந்த சூத்திரத்துல எழுதும் பொழுது அந்த சூத்திரத்தை எங்கன்னு இவரே எடுத்து கொடுக்கிறார். ஏன்னா 555 சூத்திரம் இருக்கு. நீங்க போய் தேடுனாக்க எங்க போய் தேடுறது இல்ல, நீடில் இந்த ஹேஷ்டாக் அந்த மாதிரி இருக்கு. ஆச்சாரியாளோட எங்க போய் தேடுறது, அந்த போய் அந்த ஊசியை போய் அவ்வளவு பெரிய வைக்க போறல. அதனால நானே உனக்கு எடுத்து கொடுத்துறேன். உக்தம் எங்க சொல்லிருக்குப்பா, சுவாப்பிய சம்பத்தியோகோ எனும் சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. சுவாத்ம சம்பத்தியோ சுவாப்பிய சம்பத்தியோகோ. சுவாப்பியம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சுஷுப்தி. சம்பத்தின்னா என்ன அர்த்தம்? விதேக முக்தி. இந்த விதேக முக்திக்கும் தூக்கத்துக்கும் வரக்கூடிய விஷயம் தானா கிம் ஜிக்ரேத் கிம் பதேத்வா ஸ்ருதி அப்படின்னு சொன்னீங்களே. இது தூக்கத்துக்கு சொன்னதுப்பா, விதேக முக்திக்காக சொன்னது.
இத போய் நீங்க ஜீவன் முக்தியோட எடுத்துன்றதுனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஆகையினால உக்தம் சாப்பிய சம்பத்தியோகோ இது சூத்திரே ஹி அதிஸ்புடம் நன்னா அங்க தீர்மானம் பண்ணாச்சு. அங்க எங்க நீ கோட் பண்ண ஸ்ருதி இருக்கு இல்லையா, கிம் ஜிக்ரே கிம் பதேத்னு, இதெல்லாம் எங்க வந்திருக்கு? மைத்திரிய பிராமணத்துல வந்திருக்கு. மைத்திரிய பிராமணத்துல யாஜ்ஞவல்கியர் வந்து மைத்திரேயிக்கு சொல்லிட்டே வரும்போது கடைசி போய் படிச்சியா, பிரேத்திய சம்யா அஸ்தி, இவர் பிரேதமான உடனே இவர் எந்த கணக்கிலையும் வரமாட்டார், இவருக்கு சிதாபாசனே போயிடுத்துன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ருதி அங்க சொல்லியிருக்கு. இனிமேல் பட்டு அவர் எங்க சுவாசிக்க போகிறாரு, எதை பேச போறாரு, எதற்காக ஆசைப்பட போறாரு, எதன் பொருட்டு விட போகிறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சோ அந்த கான்டெக்ட் பார்க்காம ஏதோ ஒரு கான்டெக்ட்ல அவர் சொல்லியிருக்காரு, அங்க நீங்க சொல்றீங்க அதனால கிடையாது அப்படின்னு சொல்றது நியாயமே இல்ல. இதை தீர்மானிக்கிறதுக்காகத்தான் இங்க பிரம்மசூத்திரமானது வந்திருக்கு. சூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியால் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதில் அங்க சொல்லிவிட்டாரு. ஆகையினால அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டானது கொஞ்சம் கொஞ்சமா கன்க்ளூஷனுக்கு வர உங்களுக்கு தானே புரிஞ்சிடும். அது மாத்திரம் இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஞானம் ஆனால் அவருக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் கண்ண மூடின்னு ஞானம் வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாருன்னு சொன்னா யாக்ஞவல்கியர் இருக்கார். அந்த நீ போட்ட ஸ்ருதிய காரணமா இருக்கக்கூடியது என்ன? பிருகதாரண்யகம். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பிருகதாரண்யகம். அந்த பிருகதாரண்ய உபநிஷத்துல உபதேசம்லாம் யார் பண்ணது? யாக்ஞவல்கியர். இப்படிப்பட்ட யாக்ஞவல்கியர் ஞானி இல்லன்னு ஆயிடும். அவர் தான் பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காருன்னு அடுத்த 2வது வருஷத்தோட பேசியிருக்காரு. சிஷ்ய தரிசனம் இருக்கு, வாக்கு இருக்கு, பேசியிருக்காரு. கிம் பதே கிம் ஜிக்ரேத் நீ கோட்ட இது அவருக்கே எஃபெக்டா போயிடும். அவர் சொன்ன வார்த்தைய அவருக்கு எகெயின்ஸ்டா போயிடும். கொஞ்சம் யோசிக்க வேணாமா? திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை கோட் பண்ணி என்னமோ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. அந்யதா யாக்ஞவல்கியாதேஹே அப்படின்னாரு. யாக்ஞவல்கியர் முதலியவைகள். ஏன்னா அவர் மனசுல இருக்கிறது வந்து சங்கரர் இருக்கார், அவருடைய குரு பாரதி தீர்த்தர் இருக்காரு. இவர்கள்லாம் அப்ப பேசினாங்கன்னா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாமே பேசினாங்கன்னு ஆயிடும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமா இருந்தா தானே நான் போய் வேதாந்தத்தையே போய் கேட்க முடியும். சோ வேதாந்தத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா அவர் இன்னும் ஞானம் வரல, ஜீவன் முக்தன் இல்ல அவருக்கு எப்படி தெரியும்னு சொன்னா அப்புறம் சாஸ்திரத்துக்கு வழி இல்லாம போயிடும். அதனால யாக்ஞவல்கியாதேஹே ஆச்சாரியத்துவம் ந சம்பவே, அவருக்கு ஆச்சாரியனாக இருக்கும் தகுதியே இல்லாம போயிடும். ஆச்சாரியனுடைய ஸ்ருதினாலதானே ஒருத்தன் பிரம்ம ஜீவன் முக்தி அடைய முடியும். அப்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த ஆச்சாரியமே இல்லன்னாக்க அப்ப என்ன ஆச்சு ஜீவன் முக்தி? நீங்க மனசுல எதையோ ஒன்னு ஜீவன் முக்தி நினைச்சுட்டு அது சரியா இருக்குன்னா உங்களுக்கு சாதகமா ஒரு ஸ்ருதியை எடுத்துன்னு பேசினா இப்படி எல்லாம் முழுக்க பாக்கணும்பா. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவன் முக்தியாக இருந்தாலும் ஜீவன் முக்தனாக இருந்தாலும் வேதாந்த அறிவு வந்த பிறகு அவன் எல்லார மாதிரியும் இருப்பான். இத பத்தி வேணும்னாக்க 3வது சாப்டர்ல கிருஷ்ண பரமாத்மா நிறைய சொல்லியிருக்காரு. அது இப்ப நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதுல கிளீனா சொல்லியிருக்காரு. அங்க போய் பார்த்தா நீங்க கீதை படிக்கும் போது இதெல்லாம் புரியாது. இப்படி சொல்லியிருக்காரு. இப்ப இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு மனசுல. எல்லாரும் ஏதாவது ஞானம் வந்துருச்சுன்னா அப்படியே உட்கார்ந்து இருப்பான், கட்டபரமா இருக்கும், அவனுடைய உதடெல்லாம் வீங்கி இருக்கும், அது எறும்பெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சேன். அப்படி இருக்கலாம். அப்படி சில சமயத்துல ஞானிகள் அந்த மாதிரி நிலைக்கும் போகலாமே தவிர அதுதான் நிலை. பாக்கி பேர்லாம் சங்கராச்சாரியார் எழுதினதெல்லாம் அப்ப துவைத்தத்துல எழுதினா தப்பு. அவர் யாக்ஞவல்கியர் ஞானியே இல்ல, அவர் பேசினார். வித்யாரண்யர் இன்னும் கூட சிஷ்யன் எல்லாம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறார். 2வது பொருள் மேல அவருக்கு ஆசை இருக்கு இல்லையா? அவரு கிருஷ்ண பரமாத்மா வெண்ணையே திருடுறார். 2வது பொருள் மேல ஆசை இருக்கு. கிருஷ்ணரே ஞானி கிடையாது போங்கட்டான். அவருக்கு ஆசை இருந்ததா இல்லையா? ஜெயிக்கிறான். அவர் வெண்ணையெல்லாம் எடுத்து தின்னார, ஆசைப்பட்டுதானே தின்னார அவரு. அதனால அப்படி இல்லாம போயிடுப்பா. அதனால ரொம்ப ஜாகிரதையாயிரு, அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்ட்டார். துவைத திருஷ்டௌ அவித்வத்தா துவைதா திருஷ்டௌ ந வாக்வதே. அப்ப அவர் வாய் பேச மாட்டாருன்னு சொன்னான்னா பிரம்மத்தை ஞானியா இருக்க முடியாது. அவர் ஞானியா இருந்தாருனாக்க உலக தோற்றமே இல்லன்னாக்கா அவர் என்ன வார்த்தையில பேசுவார் இல்லையா? அப்ப யாரு கேட்பான்? அப்ப யாருதான் ஞானியா இருக்கு? யாருமே ஞானி ஆக முடியாது. அப்ப சாஸ்திரம் வேஸ்ட். என்ன எத்தனை பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் சொல்றேன். ஞானியாக இருந்தாலும் அவனுக்கும் ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசையானது நான் பைண்டிங் டிசையர், பைண்டிங் டிசையர், நான் பைண்டிங் டிசையர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னார். இதுக்கு பின்னாடி சொல்ல போறார். அதனால இப்ப நிறுத்திட்டு அப்போ வரும்போது இது தொடர்றேன். இதுக்கு நடுவுல ஒரு கிண்டல் அவருக்கு.
நிர்விகல்பக சமாதௌ துவைத அதர்ஷன ஹே ததஹ சைவ அபரோக்ஷ வித்யா இது சேத். சார், நிர்விகல்ப சமாதி தான் துவைத்தம் இல்லாத நிலை. அவருக்கு இரண்டாவது பொருளே இல்ல, அவர் மனசும் இல்லையா சமாதியில இருக்காரு அவர். அப்போ இரண்டாவது பொருளே கிடையாது. அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் சார் ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதுதான் உண்மையான ஞானியினுடைய நிலை அப்படின்னு. ஏன்னா துவைத்த அதர்ஷன ஹேதுதா, துவைத்த தர்ஷனமே இல்லையா, துவைத்தமானதே அவர் பார்க்கலையே. அந்த காரணத்தினால சாயேவ அபரோக்ஷ வித்யா, அதுக்கு பேர் தான் சார் அபரோக்ஷ வித்யா இல்லையா. அதுக்குதான் சார் அபரோக்ஷ. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேயானால், அப்படி நீ சொல்லுவேயானால் தூக்கம் தாம்பா நீ சொல்ற தூக்கத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இரண்டாவது பொருளே தோணாது அங்கேயும். இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு நிர்விகல்ப போன அழகா தூக்கம் தூங்கி போட்டாக்க எல்லாம் இரண்டாவது பொருளே தெரியாம போயிடுமே அப்படின்னு அதை கிண்டல் போட்டார் நிர்விகல்பகை சார். அதுக்கு உடலாம பூர்வபக்ஷம் என்ன சார் அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன் பாருங்க. ஆத்ம தத்துவம் ந ஜானானி சுப்தௌ யதி ததாத்வயா ஆத்மதீரேவ வித்யா வாக்கியம் ந துவைத விஸ்மிருதிஹி. வாங்க மாட்டீங்க, உங்களை அதுதான் டிராப் பண்ண. நான் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சுஷுப்தியில ஆத்ம தத்துவம் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த நிலையில ஆத்ம தத்துவம் தெரியுது. அதான் டிஃபரன்ஸ். என்ன எதா ததா. அப்ப என்னாச்சு, இவனுக்கு ஆத்ம ஞானம் இருக்கு, ஏன் ஆத்ம ஞானம் இருக்கு இவனுக்கு. நீங்க எப்படி தூங்குறவனோட போய் அவனுக்கு கம்பேர் பண்ணுவீங்க? அவனுக்கு ஆத்ம ஞானம் இல்ல, ஒரு ஞானமும் இல்ல. சுகமாக கிஞ்சித் அவேதிச்சம்னு சொன்னான். அதனால இவன் வேற அவன் வேற. நீங்க சொல்ற சுஷுப்தியில இருக்கிறதுக்கு கேட்டது தப்பு அப்படின்னு சொன்னா மாட்டீங்க. நீ ஆத்ம ஞானம் மாத்திரம் அப்ப போதுமா? ஆத்ம ஞானம் மாத்திரம் போதும்னாச்சு. அப்போ ஜெகன் மித்யாத்துவம் வேணாம், துவைத விஸ்மிருதி அப்ப இல்லாம போயிடும் இல்லையா. இப்ப நீங்க துவைத மித்யாவும் வேணும், நமக்கு ஆத்ம வித்தியும் வேணும், பிரம்ம சத்தியமும் வேணும், ஜெகன் மித்யாவும் வேணும். இது ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்பில் ஆகணும். இப்ப இன்னொரு கேஸுக்கு போறோம் பாருங்க. உபயம் விலிதம் வித்யா, ஆத்ம தத்துவ ஞானம் மாத்திரம் இருந்தா போதாது, உலகம் பொய்யின்ற அறிவும் வேணும் இல்லையா. உலகம் மாத்திரம் இல்லாம போயிடுச்சுனாக்க ஆத்ம ஞானமும் தூக்கமும் ஒன்னா போயிடும் இல்லையா. அப்போ ஆத்ம ஞானமும் இருக்கணும் ஞானிக்கு, உலகமானது பொய்யின்ற அறிவும் இருக்கணும். இப்படி உபயம் மிலிதம் வித்யா எதி, இது ரெண்டு ஸ்டாண்டர்ட் தான் சார் வித்யா. அப்படி எதி தருகி இப்படி நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னாக கடாதயா அதி, கடம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றதுன்னாக்க ஜாலியா எப்பொழுதுமே துவைத்தம் பூராவே மறந்து இருக்கு. குடம் முதலீடுகள் எப்படி இருக்கு இல்லையா. ஜெகத் மித்யாத்துவம் அதுக்கு தெரியாது, ஆனா ஆத்ம ஞானம் இல்ல அப்படின்னாக்க நிர்விகல்பக சமாதி வந்த மாதிரி ஹாஃப் வின்னர் இல்லையா. ஹாஃப் வின்னர் அப்படின்னா குடம் முதலீடுகள்லாம் கூட உபயம் விலிதம் வித்யா எதி, இரண்டுமே ஆத்ம தத்துவ ஞானம் ஜெகத் மித்யாத்துவம் ரெண்டுமே சேர்ந்துதான் ஞானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வித்யா எதி இப்படி சொன்னீர்களேனா தருகி அப்பொழுது குடம் முதலீடுகள்லாம் கடாதேகா அர்த்த வித்யா பாஜினஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்? துவைத்தம் பூராவும் மறந்து இருக்குமே, அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத இருக்க. அப்ப அதுவும் ஞானியினுடைய நிலைன்னு ஆயிடுமே. பாதி பாதி ஞானி அப்படின்னு ஒத்துட்டீங்களா? நீங்க குடத்தோட போய் கம்பேர் பண்ணா உங்களை ஒத்துக்க மாட்டீங்க. சரி, இந்த பாதி ஞானத்துல பாருங்க, இன்னும் வேற அவருடைய கிண்டல் நிக்கல. இப்போ ஒரு நிர்விகல்ப சமாதியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப உங்களுக்கு கொசுவை பத்தி எது தெரியும்? யாரு நல்லா கான்சென்ட்ரேட்னா படிக்கணும் அவங்கிட்டதான் அது காதுல ரீங்காரம் பண்ணும் இல்ல. பாக்கி பேர்லாம் கூட விட்டோம், சில சமயத்துல தூங்குறவங்க கூட விட்டோம். பாவம் யாரு ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்றானோ அவங்கிட்டதான் வரும். இப்படி சீரியஸா இருக்கும் போது ரீங்காரம் வந்துட்டுன்னா இந்த நிர்விகல்ப சமாதியில இருக்கவன் நழுவிடுறான். அங்க இருந்து கூட இல்லப்பா அந்த கடத்துக்கெல்லாம் அப்படி அதுக்கு கிண்டல் வர கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னாக்க மஷகத்வரி முக்கியானாம் விக்ஷேபானாம் பகுத்வதா. கொசு சப்தம் வந்துருச்சுன்னா இவனால பாருங்க விக்ஷேபம் தவறா எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. எங்க ஞாபகம் இருக்கிறதுனால
தம் வித்யா ததா நஷ்யாத் கடாதீனா. கடாதிகளுக்கு எல்லாம் எத்தனை கொசு வந்து பார்த்தா கூட அது பாட்டுக்கு சமாதியிலேயே உட்கார்ந்துருக்கு. என்ன அது ஞானியா வச்சுக்கல, கடாதிகள் எல்லாம் பாதி ஞானி ஒத்துக்குங்களேன். இதெல்லாம் வந்து யதா திருடா, அது இவனாவது திருடம் இல்லாம இருக்கான் இந்த சமாதியில இருக்குவான். அந்த குடங்கள்லாம் ரொம்ப திருடமா வேற உட்கார்ந்துருக்கு. கொசு சத்தம் கூட அதை பண்ண இன்னும் துவைத பிரஜையே கிடையாது. என்ன ஞானம் அவளுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால என்ன இங்க விஷயம் அப்படின்னா ஆத்ம ஞானம் தான் பிரதானம். ஆத்ம தீரேவ வித்யா, இதுதான் அபரோக்ஷ ஞானம் தான் வித்யா. தரிகி சுகீபவ, இதுதான் முக்கியம். நீ ஒத்துட்டேன்னு வச்சுக்கோ. துவைத மித்தியாத்வத்தை விட ஆத்ம ஞானம் தான் முக்கியம். துவைத மித்தியாத்வம் தூக்கத்துல கூட இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் ஆத்ம ஞானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க இதுதான் எனக்கு வேணும். ஆத்ம ஞானமும் இருக்கணும், இது இந்த உலகம் பொய் என்ற அறிவும் இருக்கணும். ஆனாலும் நீ எப்போ ஆத்ம ஞானம் தான் ரொம்ப வசதி அப்படின்னு நீ சொல்லிட்டியோ, சமாதி ஆனந்தங்களை விட ரொம்ப முக்கியம் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனத்தின் மூலமாக வரக்கூடிய ஆத்ம ஞானத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு ஆத்மதீரேவ வித்யா. அந்த ஞான விருத்தியானது அகம் பிரம்மாஸ்மின்றது எந்த குரு உபதேசத்தினாலையும் சிரவணத்தினாலையும் வந்ததோ அந்த ஆத்மதி, அதுக்குதான் பேரு வித்யா. இது சேத் இப்படி சொல்றதோட நீ நிறுத்திட்டாக்க அப்ப நானும் உங்ககிட்ட ஆர்கியூவே பண்ண எதி தரிகி சுகி பவ. இஃப் யூ அக்செப்ட் இட் ஐ எம் ஆல்சோ வித் யூ, ஆல் த பெஸ்ட். இப்போ நிர்விகல்ப சமாதி வரைக்கும் போனதுனாலதான் நான் கேள்வி கேட்டேன். நிர்விகல்ப சமாதி இல்லாமலேயே இந்த ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா அவனுக்கு ஜெகத் வித்தியாச ஞானமும் இருக்குமே. ஆனா அது போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசை வந்தா என்ன, அவன் அனுபவிச்சா என்ன. வேதாந்தத்தை படிச்சு இத நல்லா கிளியரா இருந்தாலே போதும் எனக்கு. பாக்கி எல்லாம் வந்து நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஞானி மாதிரி இருக்கணும்ன்றதெல்லாம் செகண்டரி. அதனால சமாதியில தான் உட்காரணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே அவன் திருப்பி விடுவானா? அது எப்படி சார்? துஷ்ட சித்தம் துஷ்ட சித்தம் நிருந்தியாத் சேத் நிருந்தீத்வம் யதா சுகம். மாட்டீங்க. சாதன சதுஷ்டய சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு தானே வேதாந்தம் வரும். அவன் பாட்டுக்கு ஆசையும் வச்சிட்டு இருக்கான், ஆத்ம ஞானமும் வச்சிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் ஞானியா? அப்படி எப்படி சார் ஒத்துக்க முடியும்? இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அவர் எல்லார மாதிரி இருப்பார். ஆனா அவர் வேதாந்தம் படிச்சிருக்காரு, நான் தான் வேதாந்தம் படிச்சு விட்டேன், எல்லாம் தெரியுது அகம் பிரம்மாஸ்மி. யார் யாரெல்லாம் அகம் பிரம்மாஸ்மின் வேதாந்த கிளாஸ் படிச்சுட்டானோ அவெல்லாம் என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். என்ன அவன் பாட்டுக்கு இருந்தான், அவர் ஞானி தான், பாக்கி பேரெல்லாம் அஜ்ஞானி. இதுதான் நீங்க சொல்றதுக்கு வரீங்க. இப்படி புரிஞ்சுட்டான்னா இது இன்னும் முதலுக்கே மோசமா போகுமே என்ன அப்படின்னு சொன்னா துஷ்ட சித்தம் நிருந்தியாத் சேத். சார் துஷ்ட சித்தம், இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்க இதுதானே, இத முதல்ல நிறுத்தித்தானே ஆகணும். அப்பதானே சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவனுக்கு தான் வேதாந்தத்திலேயே என்ட்ரி. இல்லையா? சமோ தமோ விதிச்சா உபரதி ஸ்ரத்தா சமாதானம். எப்படி ஆரம்பிச்சது சாஸ்திரமானது? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆனிச்சு. அப்ப அத சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்தீங்க நீங்க? அத சப்தமானது மங்களார்த்தம். ஏன்னா முதல்ல பிரம்மாவனுடைய வாயிலிருந்து வந்தது. அதனால அசானாக்கா மங்களம். அது எதுக்கு சார் இங்க சொல்லணும்? அதுதான் கேட்கும் போதே தெரியறது மங்களம். அது பேர் தனியா வேற சொல்லணுமா நீங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, அத அப்படின்னாக்க எந்த ஆரம்பமா இருந்தாலும் அதான் ஆரம்பிக்கிறது தான் வழி சார் அப்படின்னு. சார் வேதாந்த சாஸ்திரத்துல பிரம்மத்தினுடைய ஆசையானது எப்படி சார் ஆரம்பிக்கும்? ஆசை ஆரம்பிக்கப்படுமான்னு அங்க அடிக்குதே சார் அப்படின்னு. ஆகையினால அத சப்தத்துக்கு பிறகுன்னு அர்த்தம் பண்ணோம்னா, பிறகுன்னா எதற்கு பிறகு அப்படின்ற கேள்வி வருது. அதாத்தோ தர்ம ஜிக்யாசான்னு பூர்வ மீமாம்சையில சொன்ன உடனே தர்மத்தை அவன் அறிய வேண்டும்னாக்கா என்ன பண்ணும்? வேத அத்தியாயனம் பண்ணணும். வேத அத்தியாயன அனந்தரம் தர்ம ஜிக்யாசா கர்த்தவியான்னு சொன்ன மாதிரி வேதாந்தத்துக்கு என்ன ஏதாவது ஒண்ணு இருக்கு நமக்கு வேத அத்தியாயனம். இங்க என்ன அப்படின்னு கேட்டா சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியா அப்படின்னார். சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ன அப்படின்னாக்க இது நித்தியானித்திய வஸ்து விவேகம். அது இல்லாம இங்க வேதாந்தத்துக்கே வர முடியாது. சோ இவன் வரும்பொழுதே இவனுக்கு என்ன தெரியுது? பிரம்ம சத்தியம் தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா அப்படின்னு இவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் கிளாஸுக்கு வந்திருக்கான். ஆகையினால இவன் ஞானமானது இவனுக்கு வருது. இவன் நீ நினைக்கிற மாதிரி சும்மா ஞானத்தை கேட்டுட்டு மிச்சவங்க மாதிரி ஆசையும் பட்டு இருக்கிற ஆள் இல்ல.
இவனுக்கு ஆசையானது அறவே இருக்க கூடாதுன்னு தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் இல்லையா. அதனால நித்யா நித்திய வஸ்து விவேகம் இருக்கு. இஹாமுத்திரார்த்த பல போக விராகம். இவனுக்கு என்ன இருக்கு, இங்கேயும் எனக்கு ஒன்னும் தேவையில்லை, இங்கேயும் ஒன்னும் அச்சீவ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இங்க வந்து வாழ்ந்து என்ன பண்ண போறான், உங்களுக்கு எவ்வளவு ரூபா வந்தா என்ன ஆகும், மனசு திருப்தி வருமானது இவனுக்கு தெரியுது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மன திருப்தியானது வருமா, என்ன பண்ணாலும் வராது. 5 வீடு வாங்கினவனும் கஷ்டப்படுறான், 10 வீடு வச்சுட்டு இருக்கவனும் அதுக்கு மேல ஆசைப்படுறான், 5 கம்பெனி இருக்கும், 6வது கம்பெனிக்கு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு போறான். இப்படி திருப்தி இல்லாத நிலையில இந்த உலகத்துல திருப்தி கிடைக்காதுப்பான்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, ரொம்ப ஊருக்கு டான்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்காக நீ மேல சொர்க்காதிகளுக்கு போலாமா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு அதுலயும் ஆசை இல்ல. இது அங்க போய் சீன, எனக்கு தான் கீதை படிச்சுட்டேனே, சீனே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி ஹீனதரம்பா விசந்தின்னு முண்டகோபனிஷத்து இன்னும் வேற பயமுறுத்தி விட்டுட்டு கீழே வருவான்னு சொல்லி அவர் கிருஷ்ண பரமாத்மா பயமுறுத்தவானான்னு பார்த்தா அவர் சௌனகர் இருக்காரு, அவர் இதை விட மோசமானா நீ கீழே மேல போனான்னு உடனே இன்னும் ஐயோ எனக்கு வாஜ்பாய் எல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணி சொர்க்கமும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். இக அமுத்திரார்த்த பலபோக விராகம் இவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சமாதி சக்க சம்பத்தி, சமம் தமோ திதிக்ஷா உபரதி அப்படின்னா சொல்றீங்களே, புலநடக்கம் வேணும், மனசடக்கம் வேணும், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளணும், இதுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகக்கூடாது. அப்படிதான் இருக்கும். உங்க ஆத்துல வந்தாலும் படுத்துக்கணும், அவாத்துல போனாலும் படுத்துக்கணும், எங்கெல்லாம் இருக்கணுமோ அது. சில இடங்கள் நீட்டா இருக்கும், சில இடங்கள் இருக்காது. இந்த வாரணாசியில ஒரு கோயில் இருக்கு, கௌரி மாதா கோயில் இருக்கு இல்லையா, எப்ப பார்த்தாலும் மணி பார்த்துட்டே இருந்தாலும் வேணும்னு பகவான் போய் நேரம் சேரிலேயே உட்காந்துட்டார். இப்பவா நீ சுத்தி அழுக்கு, இப்பவா அப்படின்னு திதிக்ஷைக்கு சொல்றது இல்லையா. திதிக்ஷா உபரதி இல்லையா, அலூஃபா இருக்கணும், வித்ராயலா இருங்க, எதோடையும் உடனே எக்ஸைட் ஆகி கை தட்டுறதோ இல்லைனாக்கோ உடனே அழறதோ வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சமாதானம் இருக்கணும், ஒரு ஒன் பாயிண்டடா இருக்கணும். அப்புறம் வேதாந்த வாக்கியானம், ஆச்சாரிய வாக்கியானம், ஸ்ரத்தா, இப்படின்னு 6 கண்டிஷன் போட்டார். சமதம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சைதி அப்படின்னு சாதனை சரிச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கண்டிஷன், மோட்சத்துல ஆசை இருக்கணும். இன்னொரு தடவை அம்மா வயசுல பிறக்க கூடாது போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தியே, நிச்சல தத்துவம் இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கணும். மோட்சத்துல ஒரு ஆசை இருக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் வந்திருக்காரு. இதெல்லாம் வரணும்னாக்க எப்படி சார் வரும்? நல்ல மனசு இருந்தா தானே இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதான சாத்விகமான ஒரு குணங்கள்லாம் இருக்கணுமே அவனுக்கு. இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணும்? சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு பதஞ்சலி சொன்ன யோக சூத்திரத்தை அப்படி போய் தூக்கி போட முடியுமா? அது இருந்தா தானே சார் வரும். இல்ல, சித்த விருத்தியை நிரோதனம் பண்றது தானே முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். யோகத்தினாலையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்னாலையும் நம்ம பண்ண வேண்டிய காரணம் தான் மனசை அடக்கிறது. அது அவனுக்கு எப்ப தெரியும்? நமக்கு வேதாந்தம் வந்தாதானே தெரியும். மனசானது என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், நான் இல்ல. மனசு என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்? கருவி. என்னுடைய கருவின்னா என்ன சொல்றேன், நான் சொல்ற மாதிரி ஹேண்டில் பண்ணா அது வரணும். என்னுடைய காரானது ஸ்டேரிங் என்னுடைய மனசா இருந்ததுன்னா, நான் ரைட்ல போன்னு சொன்னா அந்த ஸ்டேரிங் ரைட்ல போனோம், நான் லெப்ட்ல போன்னு சொன்னா லெப்ட்ல போனோம், நான் ரைட்ல போன்னு சொல்லி இது லெப்ட்ல போச்சுன்னா இது என் கண்ட்ரோல்ல இருக்க, என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தானே ஆகும். எங்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். சோ மனசும் என்ன சொல்றது? கரணம். கரணம்னா என்ன அர்த்தம்? கருவின்னா இருக்கிறது என் கண்ட்ரோல். நான் 3:30 மணிக்கு இன்னைக்கு எழுந்துக்கணும், பிளைட் பிடிக்கணும்னாக்கா 3:30 மணிக்கு எழுந்துக்கணும். நான் போய் அலாரத்தை போய் கேட்டானாக்கா என்ன அர்த்தம்? மனசு சரியா கண்ட்ரோல்ல இல்லன்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாந்த ஞானம் இன்னும் பக்குவம் வரல இவருக்கு இல்லையா. இவருடைய கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்கிறது. வேண்டான்னு நினைக்கிறான். வேண்டான்னாக்கா அதான் இன்னைக்கு ஏகாதசி சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்க பின்னாடியே சிரவண நட்சத்திரம், துவாதசி, நாளைக்கு சாப்பிடாம அது எப்படி சார் அப்படின்னு கேட்டா வேற வழியில இருந்து ஆகணும். உன் மைண்ட்ல அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அப்படி கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சம்திங் ராங்னு அவனுக்கே தெரியறது இல்லையா. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மெடிடேஷன் உட்கார்ந்தாதான் அதெல்லாம் வரும். இல்லாம நம்ம சும்மா பேசிட்டு போக முடியாது. கொஞ்சம் வேதாந்தத்தை கேட்கறதெல்லாம் வீட்டுல உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் நினைச்சுதானே பார்த்தாகணும். நித்யா நித்திய வஸ்து விவேகாயம் தராத்த பல போராகணும். மனசுல எண்ணம் ஓடணும். அப்ப உட்கார்ந்து இருந்தாதான் சித்தமானது அங்கங்கே போகும். இல்லைன்னாக்கா காத்தாலேருந்து நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எங்கெல்லாமோ போயிடும் புத்தி. ஒரு 2 மணி நேரமாவது நம்மளுக்குன்னு வச்சுக்கணும். நீங்க பூஜை பண்ணீங்கன்னா நம்ம புத்தி எல்லாம் அங்கே இருக்கணும்.
அதை எடுத்துட்டு வருது, இதை எடுத்து கோலம் போட்டாச்சா, அதை தொடச்சாச்சா, இதை வச்சாச்சா, இதுவே இருந்துதான் புத்தி நமக்கு வெளியில அங்க இங்க புத்தி போகாது. அதுல உட்கார்ந்து ஒரு ஜபம் வச்சாண்டாங்கன்னா ஒரு மெடிடேஷன் வச்சுக்கணும், ஒரு ஜபம் பண்ணணும், ஒரு 108வது பண்ணணும், 300வது பண்ணணும், இப்படி எல்லாம் அந்த மைண்ட பண்றதுக்கு பேர் தான் சித்த விருத்தி நிரோதா. இது யோகத்தினாலதான் சார் கிடைக்கிறது. ஆகையினால நீங்க யோகத்தை திருச்சிட்டீங்களா நிர்விகல்பக சமாதின்னா அதுதானே அங்க அப்படின்னு சொன்னா திருஷ்ட சித்தம் நிருத்தியாத் அப்படிதானே சார் பண்ணணும். எப்படி சார் மனசு நிக்கும் அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணுவேனே ஆனால் என்றால் துஷ்டமா இருக்கக்கூடிய சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி தானே சார் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஓகே வெரி குட். நிருந்தி சொம் யதாசுக்கும் வேண்டான்னு சொல்லிய அது பண்ணித்தான் ஆகணும். அது நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. இல்ல ரிப்பீட்டடா சமா ரிக்வயர்டு தான். அது வரைக்கும் நீ அந்த யோகத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அந்த யோகத்துல அந்த பிரம்மத்தை விட்டுட்டு நிர்விகல்பக சமாதின்னு சொன்னாதான் இங்க தகராறு வருது. அதனால அந்த யோகத்தினுடைய ஐடியாவை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அது அத்வைத்தத்தோட நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நிர்விகல்பக சமாதி, அந்த சமாதியை நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா 2 வழி இருக்கு. பிரம்மாபியாச ரூப பிரம்ம ரூபாபியாச நிதித்தியாசனம் இந்த மாதிரி வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்து அதுவே கான்சென்ட்ரேஷன், அதுவே 1 பாயிண்ட் கிளாஸுக்கு வந்து 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 அப்படியும் இருக்கலாம். சில பேருக்கு என்ன ஆச்சுன்னா அதுல ஒரு ஆசை இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம், அவர்கள் சமாதி ரூப நிதித்தியாசனத்தையும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா என்ன பண்ணலாம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்றது மாத்திரம் அவங்க கிட்ட இருந்து போயிடக்கூடாது. திஸ் இஸ் த கண்டிஷன். அது இருக்குமே. ஆனால் நான் ஒண்ணு நிர்விகல்பக சமாதி காரணம் நான் கிண்டல் எல்லாம் பண்ணல. ஆகையினால யோகத்தை நம்ம வெறுமை யோகத்தை வச்சுட்டாருனாக்கா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆகையினால வேதாந்தம் பேக்கடு யோகம் தான் நம்ம ஒத்துண்ட யோகம்ன்றதுனால தது இஷ்டம் ஏஷ்டவ்யா, அது எங்களுக்கு இஷ்டம் தான் சார் அப்படின்ட்டாரு. வித்யாரண்யர் பார்த்தா நாங்க என்னமோ யோகத்துக்கு அஷ்டாங்க யோகத்தை கிண்டல் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. அது பேக்டு பை அத்வைத்தமாக வந்ததே ஆனால் அது மைண்ட் கண்ட்ரோலுக்கு அவசியம்தான். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தானம், சமாதி எல்லா அஷ்டாங்கங்களும் இன் கனெக்ஷன் வித் வேதாந்தா யூஸ்ஃபுல். அவ்வளவுதான். இதுதான் தது இஷ்டம் ஏஷ்டவ்யா. இந்த தத்து தான் என்னத்தான், இந்த எது உக்தம் துட்ட சித்தம் நிருத்தியாத் அப்படின்னு சொல்லி நிருத்தியாத்னு சொன்னீங்க. அந்த தத்து சித்த நிரோதம் இஷ்டமேவ, எங்களுக்கு இஷ்டம் தான். ஏஷ்டவ்யா அதை நீ இப்போ பண்ணிதான் ஏறணும். ஏன் மாயாமயத்துவ சமீக்ஷணா, இந்த மனோ நிகிரகமானது எனக்கும் தேவைதான், இந்த யோகமும் எனக்கும் பிடிக்கும் தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா மாயாமயம்ன்ற இந்த உலகம்ன்றது நீ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்ற ஒரு அறிவோட அது இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே கண்டிஷன். அது இருந்துட்டு ஆனால் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ முடிவுக்கு அந்த கிமிச்சனுடைய வியாக்கியானத்தை முடிவுக்கு கொண்டு வராரு. இச்சன் அபி அஜ்ஞவதே நேச்சேத் கிமிச்சன் இதி ஸ்ருதம். இது பாருங்க, இச்சன் அபி அவன் ஆசைப்பட்டாலும் அஜ்ஞவதே அறிவற்றவனை போல ந இச்சே அவன் ஆசைப்பட மாட்டான். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஞானி ஆசைப்படுறான்னாக்க பாக்கி அறிவற்றவன் பண்ற ஆசை மாதிரி அவன் ஆசைப்பட போறதில்லை. அவன் என்ன காரியத்துக்கு பண்ணா லோக சங்கிரகார்த்தம் பண்ண போறான். அவன் எந்த காரியம் பண்ணாலும் லோகத்துக்கு க்ஷேமமாக வர வேண்டும்ன்றதுக்காக தான் பண்ணார். அது இன்னும் நைஷ்கர்மி சித்தியில ரொம்ப அழகா எடுத்துன்னு போறார். இவ்வளவு நாள் அவர் ஆச்சாரம் அனுஷ்டானத்தோட இருந்து அவர் வேதாந்தமும் படிச்சு ஞானி ஆயிட்டார்னா அவர் போய் எதேஷ்டமா வாழ்வாரான்னு வாழவே மாட்டார். அவர் he will set an example for others. அவரை பார்த்து எல்லாரும் பண்ணணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரப்போறது இல்லையா. அவருடைய ஆசை என்ன, இந்த உலகம் என்ன மாதிரி எல்லாரும் திருந்தணும்னு நினைச்சுட்டு அவர் ஆச்சரணம் பண்ண நல்ல ஆசை தானே. லோக சங்கிரகத்துக்காக அவர் எல்லாத்தையும் பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், கோவில்லாம் இருக்கணும், எல்லாரும் பக்தியா இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி ஆசைப்படுறாரு. அவர் இதுதானே ப்ராபகேட் பண்ணிட்டு இருக்காரு. இச்சன்னு அப்படி அக்ஞவத்து ந இச்சேத்து. அவர் ஆசைப்பட்டாலும் இந்த அறிவற்றவர்கள் பண்ற மாதிரி ஆசைப்பட மாட்டார்கள். கிமிச்சன் இதிஹி ஸ்ருதம். இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் கிமிச்சன் அப்படின்னு அந்த சோகத்துல என்ன சொல்லிருக்கு, கிமிச்சன் கச்சிய காமாய அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. கிமிச்சன் அப்படின்ற ஸ்ருதி என்ன மனசுல வச்சுட்டு சொல்லியிருக்கேன்னாக்க பைண்டிங் டிசையராக இல்லாமல்
நான் பைண்டிங் டிசைராய் வைத்துக் கொண்டு தான் அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருன்றதுதான் இந்த ஸ்ருதியினுடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. முடிச்ச உடனே இவர் இப்படிதான் முடிச்சாருன்றதுக்கு என்ன சார்னாக்க நமக்கு பகவத்கீதையில நிறைய இந்த விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அப்போ அதை படிக்கும் போது நம்ம கர்மயோகத்தை பத்தி சொல்லும் போது அப்படியே படிச்சுன்னு போயிட்டோம். ஞானின்னாக்க நம்மள ஒரு அசியம் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம அந்த ஞானியோட ஐடென்டிஃபை பண்ணிக்காமயே ஞானி இப்படி இருப்பான் அவன் அப்படியெல்லாம் எனக்கு என்ன நான் காப்பி குடிச்சிட்டு போயிட்டேன்னு தவிர இப்ப வேதாந்தத்துல சீரியஸா இருக்கு. வேதாந்தம் படிக்கிற நம்மளெல்லாம் கொண்டு வந்து இதுல சேர்த்து விட்டதுனால இப்ப நீங்க இந்த ஆங்கிள் நம்மள ஐடென்டிஃபை பண்ணி நிதித்தியாசனமா அந்த கீதா ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன பண்ணாரு பாருங்க. உச்சீதேயுமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜாஹ அப்படின்னார். கிருஷ்ணன் சொல்றார், என்னையே எடுத்துக்கோப்பா, நான் என்னத்துக்கு பஞ்சகேசம் கட்டணும், மஞ்சத்தை கட்டிக்கணும், தலையில மயிர் பீலிய வச்சுட்டு வரணும், என்ன எனக்கு ஒண்ணும் ஆக வேண்டியது எதுவுமே இல்லையே. அதுக்காக நான் பாட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தான்னா காரியம் நடக்குமா? நானே எப்படி வந்திருக்கேன், நானும் இந்த மாதிரி பண்ணணும். நானும் சாந்திபடி குரு கிட்ட போனாதான் எல்லாரும் போவாங்க. அவருக்கு இது பகவானுக்கு போய் குரு தேவையான்னு குருவுக்கு இல்ல இவர் சொல்லி கொடுக்கிறவர எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க. இவர் ஏன் சாந்திபணிக்கு போனா, இவர் ஏன் சுதாமாவோட போய் விளையாடினா, இவர் ஏன் சுதாமாவோட சேர்ந்து மாங்காய் அடிக்கணும், இவர் ஏன் வெண்ணையை திருடணும் இல்லையா? எல்லாரும் மாதிரி இருந்திருக்காரு. ராமர் என்ன பண்ணிருக்கா, மனுஷன் மாதிரியே அழறாரு. ஐயோ சீத்தையே சோகத்தெல்லாம் என்ன விட்டுட்டு நீ போயிட்டு, ராமருக்கு தெரியாதானே வைராக்கியம். அவர் கீதை படிச்சதெல்லாம் புத்திர புத்திராதி களத்திலேக்கு ஆசக்தி இருக்கக்கூடாதுன்றது அவருக்கும் தெரியுமோ இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், இருந்து காமிச்சாங்க. லோக சங்கிரகத்துக்காக இருந்து காண்பிக்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இதே மாதிரி பண்றேன். நானும் கர்மா பண்ற மாதிரி உங்களுக்கு காமிக்காம போயிட்டேன்னா உச்சீதேயுகு இமே லோகாக, இந்த லோகமே அழிஞ்சு போயிடும்பா. அதுக்காக தான் ந குர்யாம் கர்ம சேதகம், நார்மா பண்ண போயிட்டான்னாக்க எல்லாரும் ஓஹோ கர்மாவை பண்ணக்கூடாது, அவர் வேதாந்தம் படிச்சு வச்சார், அவர் சந்தியாவந்தனமே பண்ண மாட்டார், நம்மளாம் என்னத்துக்கு சார் சந்தியாவந்தனம் பண்றது, அவர் பூஜை கிடையாது ஒண்ணும் கிடையாது, அவர் சன்னியாசிச்சார் அப்படின்னா போயிடும். அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு டெய்லி ஆச்சாரியார் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ராத்திரி குளிர்ல அதுவும் சிங்காரில நினைச்சு பாருங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அவளுக்கு என்ன ஆபத்து இல்லையா? ஆனா எதுக்கு இப்படி இல்லைன்னா உலகமானது கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக ந குர்யாம் கர்ம சேதகம், நான் இந்த கர்மாவெல்லாம் பண்ணி நான் காமிக்காம போயிட்டேன்னாக்க இமே லோகாக உச்சிதேயு, இதெல்லாம் கெட்டு போயிடும் சார், அழிஞ்சு போயிடும். சங்கரசிய கர்த்தாசியம், நான் தான் இதுக்கெல்லாம் காரணமாவே போயிடும், இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் காரணம் நானே ஆயிடும். அதனால உபகன்யாம் இமா பிரஜா, இந்த உலகங்கள்லாம் கெட்டு போறதுக்கு நானே காரணமாயிடுவேன். ஆகையினாலதான் நானும் உன்ன மாதிரியே தான் இருக்கேன் பாரு. எனக்கு ஞானம் இருந்தாலும் டிசையர் இருக்கு, எனக்கும் உங்களெல்லாம் காப்பாற்றணும் டிசையர் இருக்கு. ஆனா அது பைண்டிங்கா அது இல்ல. அது நான் எடுத்த அவதாரத்தை ஃபுல்பில் பண்ணும், வாசனையை பிராரப்தத்தை பிராரப்தம்னு சொல்ல முடியாது, இது மனுஷனுக்கு தான் பிராரப்தம், கர்மாவனால வந்தது. பகவானுக்கு அதை சொல்லும் பொழுது கொஞ்சம் மாத்திக்கணும். மாயையா அவர் எடுத்துன்றது அவதாரத்துக்காக, ஏன்னா அவர் கர்மாவனால வரலையே, ஒரு காரணத்துக்காக அவரே உண்டாக்கி வந்திருக்காரு. ஏன்னா ஆத்ம மாயையா அவர் வந்திருக்காரு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், அவர் எதா எதாகி தர்மசிய கிளானிர் பவத்தின்னு வரும்போது அபியுத்தான மதர் சிஜாமியாக அவரே ஆத்ம மாயையா சிரிஜாமி அப்படி வந்திருக்காரு, கர்மாவனால வரல. ஆகையினால அவரே என்ன நினைக்கிறாரு, இந்த உலகம் போறதுக்கு காரணமா நான் ஆயிடுவேன்றதுனால அவரே ஆசையோட வாழ்ந்திருக்காருன்னா, ஞானியும் அப்படித்தானே, ஞானியும் பகவானும் ஒரே ரூபம் தானே, இப்படி புரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இப்படி சொன்னா கூட பரவாயில்ல, அவர் இன்னொன்னு வேற சொல்றாரு, பா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட கர்மாவை ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானாக்க அவன் கையில போய் எல்லாம் இதுக்கு மேல வேதாந்தத்துக்கு வரணும், நீங்க பாட்டு இது எவ்வளவு நாள் தான் பிரதோஷத்திலேயே உட்கார்ந்து நீங்க உட்கார்ந்து when will you grow, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். சக்தா கர்மணி அவித்வாம்சா, அவித்வானா இருக்கக்கூடியவன் பாவம், அவன் இன்ட்ரெஸ்டா அவன் கர்மாவை பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏதோ அவருக்கு பக்தி, அவர் போய் உட்கார்ந்து அதுலயே வேதம் பக்தின்னு உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் யதா குர்வந்தி, அவ எப்படி வித்வான்கள்லாம் பண்றா, குறியாத் வித்வான்சா ததா, நீ அறிவுள்ளவனாக இருந்தா கூட நீயும் அதே மாதிரி தான் பண்ணணும். அசக்தா சிக்கிச்சுக்கோ, உனக்கு என்ன லோக சங்கரத்துக்காக பண்றன்றதுக்கு நீ பண்ணணும் இல்லையா? இதுதான் வித்தியாசமே தவிர, எப்படி அவித்வான் பண்றானோ குர்வத்தி பாரத,
குறியார் வித்வான்சா ததா, நீ வித்வானா இருக்கவன் கூட அதே மாதிரியே அசட்டுத்தனமா அவன் பண்ணா நீயும் பண்ண அதே மாதிரியே, அவன் பண்ணான்னாக்க நீயும் கத்து அதே மாதிரி, அப்பதான் அது வளரும். உனக்கு அந்த லோக சங்கிரகத்து மேல ஒரு ஆசை இருக்கணும் இல்லையா? அவன் எப்படி பண்ணுவாளோ அப்படியேதான் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு பாருங்க, லோக சங்கிரக சிகிச்சையாக இருந்து கொண்டு நீ பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே பாருங்க, இதெல்லாம் ஞானியினுடைய பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறோன்றதோட ஜீவன் முக்தனானவன் எப்படி வாழணும்ன்றதையும் கீதையில சொல்லி கொடுத்திருக்காரு. பாருங்க, ஜீவன் முக்தியை பத்தி கீதையில எங்க பேசியிருக்காருன்னா நிறைய டிபேட்லாம். இதெல்லாம் இப்படி பஞ்சதசியை புரிஞ்சுட்டு இங்க வந்தா எல்லாமே புரியும் இல்லையா? ந புத்தி பேதம் ஜனேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயே சர்வ கர்மாணி அப்படின்னாரு. வித்வான் யுக்த சமாச்சரன், அவன் போய் விஷயம் தெரியாம அவன் போறவனை போய் அவன்கிட்ட போய் புத்தியை போய் கெடுக்காதீங்க. அதெல்லாம் வேணாம் சார், இதுதான் படிக்க, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லாம் வந்து பெரிய ஒரு பிலாசபி தெரிஞ்ச விஷயத்த போய் சின்ன பையனுக்கு 2 கட்டானா சொல்லி கொடுத்தானா அவனுக்கு சுத்தி வந்து மனமண்ணு சொல்லும் மந்திரம் மேதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், இப்படி எல்லாம் நீங்க சுட்ட சட்ட சத்தியம் கரிச்சுவை அறியுமானா ஹை பிலாசபியை போய் இவங்கிட்ட பேசி இவனுடைய மைண்ட் வந்து கெடுத்துடக்கூடாது. அது யோகிகளுடைய சித்தர்களுடைய வாக்கு. அத போய் டே டு டே லைஃபுக்கு கத்து கொடுத்த அவனை போய் அவன் என்ன பகவான்னாலே என்னன்னு தெரியல, கோவில்னா எதுக்குன்னு அவன் 2 கட்டானா அவன் நாஸ்திகனா சுத்திட்டு இருக்கான். அவன் கையில போய் இந்த சித்தர் பாடல கூட அவனுக்கு உடனே கை தட்டி ஆஹா என்னோட ஐடியாவும் சித்தர்களுடைய ஐடியாவும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருப்பான். நீ பார்த்து அவனுக்கு எப்படி பண்ண, அவன்கிட்ட போய் புத்தி பேதம் ஜனைய, அவனுடைய புத்தியில பேதத்தை உண்டாக்காதீங்க. ஏன்னா புத்தி பேதம் ஜனைய அஜ்ஞானினாம் கர்ம சங்கினா, அவன் ஏதோ கர்மால ஆசையா இருக்கான், அஜ்ஞானமா இருக்கான். அவன் கையில போய் நீ நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணாம தைரியமா 1000 பண்ணு 2000 பண்ணியா ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு அது மாதிரி 48 நாள் பண்ணாக்க ஓஹான்னு வரும்னு சொல்றதை விட்டு என்ன நீ அதுல 10 கூட ஒழுங்கா பண்ணிருக்க மாட்ட இப்படி போய் சொன்னான்னாக்க இது என்ன? அதனால என்ன புத்தி பேதம், உங்களால முடிஞ்சது என்கரேஜ் பண்ணுங்க, அவன மாதிரியே பண்ணுங்க. இல்லன்னாக்க அட்லீஸ்ட் டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஹிம். புத்தி பேதம் ஜனேத், அவனுக்கு உண்டாக்காதீங்க. அஜ்ஞானினாம் கர்ம சங்கினாம், வேணா ஒண்ணு பண்ணுங்க, ஜோஷையே சர்வ கர்மானி, உங்களால முடிஞ்சதுன்னா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்க, வெரி குட் அப்படிதான் பண்ணணும், என்ன இப்படி பண்ணுங்க. ஜோஷையே, இதுதான் வித்வான் யுக்த சமாச்சரன். வித்வானா இருக்கக்கூடியவன் ஜீவன் முக்தனா இருக்கக்கூடிய லட்சணம் இதுதான். அவர் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணணுமே தவிர அதை பண்ண இதை பண்ண அவங்கிட்ட போய் ராங்கா ஏதாவது சொல்லி புத்தி பேதத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இது மன்யதே. ஆனாலும் கர்மயோகத்தை பத்தி புரிஞ்சுக்குவா, பிரகிருத்தியினுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவன் கர்மாக்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். இத என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, சாதாரண இந்த கர்ம சங்கியா இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்றான், அகங்கார விமூடாத்மா, நான் தான் பண்றேன், இதுக்கெல்லாம் காரணம் நானு, அஸ்மாகம் ஏவ அயம் விஜயா அஸ்மாகம் ஏவ அயம் விஜயான்னு அக்னி வாயுனால ஒரு நிமிஷம் தன்னை மறந்துட்டாங்க. அவ்வளோ படிச்சு அவ்வளவு யாகம் பண்ணி அங்க போய் தேவதா ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆளுங்கள ஒரு நிமிஷத்துல அம்பாள்னாலதான் நம்ம இந்த அசுரர்களை ஜெயிச்சோன்றத மறந்துட்டாங்க. அஸ்மாகம் ஏவ அகம் விஜயா, நான் தான் ஜெயிச்சேன், நான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சார் எல்லாம், இவரு சும்மா கடைசி சமயத்துல வந்து கிரெடிட் எடுத்துன்னு போறாரு அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க. அகங்காரத்தினால நான் பண்றோன்றது பண்றீங்க, அதனால என்ன தெரியுமா அது கர்த்தாகம் இது மன்யத்தை, நான் தான் கர்த்தான்றதுனால அவனுக்கு பைண்டிங்கா போச்சு. ஞானி வந்து கர்த்தாகம்னு நினைப்பாரு, அவருக்குதான் பிரம்ம சத்தியம் ஜெகத் வித்யான்னு சொல்றது, இது பிராரப்தான் நான் அனுபவிச்சுதான் ஆகணும்னு. அவர் பண்ணக்கூடிய கர்மாவானது அவரை பத்திக்குமா? இப்ப பாருங்க, பைண்டிங் டிசையர் நான் பைண்டிங் டிசையர்னு இருக்குன்னாக்கா அது எப்படி சார் வரும்னு பூர்வபக்ஷி கேட்டானே. எத்தனை நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு அந்த கர்மாவானது பைண்டிங், திருப்பி திருப்பி அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் ஈசம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையாபாரே பாகி முராரேன்னு அவன் திருப்பி திருப்பி வந்தான். ஆனா ஞானிக்கிட்ட தெரியுமே, ஆகையினால் அவர் என்ன பண்றாரு, இது பிராரப்தத்துக்காக வந்திருக்கோம், நம்ம லோக சங்கரத்துக்காக அனுபவிச்சுதான் தீரணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு கர்மாவானது பைண்டிங் ஆகாது. சரி, இங்க எங்க சொல்லியிருக்காரு, பிரகிருதேகே கிரியமா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யத்தை தானே சார் சொல்லியிருக்காரு.
ஞானிக்கு நான் பைண்டிங்னு எங்க சொல்லியிருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே சொல்றார். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகோ. அவர் எப்படி பாரு, குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. அவருக்கு நல்லா தெரியுது குணங்கள் குணங்களோட தான் சேரும் இல்ல. இந்த விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். எங்களுடைய சரீரத்து சீரியலே இது சரீரம், இது ஒரு நாள் டீக்கே ஆகும், இதுக்கு தகராறு வரதான் வரும். நம்ம தான் ஜாகிரதை. நான் என்ன போய் தடுத்தா நிக்க முடியாது, அதுல வரத போய் என்ன அது வந்துதான் சரீரத்துக்கு ஒரு ரோகம் வந்துட்டு அதுக்காக இடிச்சு போகும். அது வரதா ஒரு சரீரத்துடைய நேச்சர் இஸ் லைக் தட். டாக்டருடைய நேச்சர் என் மனசையா குணப்படுத்துவார், சரீரத்தை தான் குணப்படுத்துவார், அதையும் பொறுத்துக்கணும் இப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் என்ன குணா குணேஷு வர்த்தந்தே அப்படின்னு இருக்கிறதுனால அவருக்கு பெயினோ பிளஷரோ ரெண்டுமே அவர் மண்டையில ஏத்திக்கிறது இல்ல. சரீரம் அவருக்கு ஜுரம் ஏற்பட போறது இல்ல. சரீரம் அவர் பெயின் இருந்தாலும் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அவர் துக்கேஷு அனுதிக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருஹா. அவருக்கு சுகம் பிராப்பிய உடனே அவர் ஹர்ஷேது, துக்கம் பிராப்பிய என உத்விஜேத், அவர் உத்வேகமும் படுவதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தத்துவவித்து குணகர்ம விபாகையோகோ குணா குணேஷு வர்த்தந்தே. இப்பா இது குணங்கள் குணத்தோட இருக்கு என்று நினைத்து ந சஜ்ஜதே, இதுல எல்லாம் அவன் கலக்கிறதே கிடையாதுப்பா, அந்த ஞானி ஜாலியா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு 3வது சாப்டர்லயே ஜீவன் முக்தி விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப நமக்கு ஜீவன் முக்தி விதேக முக்தி எல்லாம் நாலேஜ் இருக்காது 3வது சாப்டர் படிக்கும் பொழுது. இப்ப படிச்சுட்டே தேத்தியூரை பார்த்து ஒரு சொன்னா, சார் எனக்கு பகவத்கீதையில ஒரு டவுட் அப்படின்னா, நில்லு நமஸ்காரம் பண்றேன், நான் 30-40 வருஷமா படிச்சேன், தொட்ட இடமெல்லாம் டவுட், இன்னும் ஒரே ஒரு டவுட் நீ அப்படின்னா. அந்த மாதிரி கீதை எல்லாம் நீங்க திருப்பி திருப்பி படிக்கும் போதுதான் தெரியும். முதல்ல படிக்கும் போது ஒரு அர்த்தம் தெரியும் நம்ம படிப்போம். 2வது நமக்கு தெரிஞ்சது பிலாசபி வருதான்னு பார்ப்போம். 3வது ஆச்சாரியா சொன்னதுக்கும் பாக்கி இப்படி எல்லாம் பாக்குறோமே தவிர ஒரு தடவை படிக்கும் போது ஒரு ஞானம் இப்படி எல்லாம் பார்க்கணும். இவர் சொன்னதுனாலதானே இப்படி எல்லாம் பார்த்தது. ஜீவன் முக்தியானது 3வது சாப்டர்லயே அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அங்க வந்திருக்கு இல்ல. சமாதியை பத்தியும் பேசியிருக்காரு 6வது சாப்டர்ல, ஜீவன் முக்தி சமாச்சாரமும் பேசியிருக்காரு. அதனால பிரகிருதே குண சம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு தான் அகிருஷ்ணவிதா மந்தான் கிருஷ்ணவித் ந விசாலயேத். இவன் பிரகிருதேகே குண சம்மூடாக, பிரகிருதியினுடைய குணத்திலேயே போய் அதுக்கேத்த மாதிரி நான் தான் பண்றேன்னு யாரு நினைக்கிறானோ அவன் சஜ்ஜந்தே குண கர்மசு, இந்த கர்மால போய் அவன் மாட்டிக்கிறான், அஜ்ஞானியானவன். இவர் என்ன பண்றாரு, ஜெகன் நித்தியான்னு தெரியும், அதனால இதை அனுபவிக்கிற இருக்கிற காலத்துல நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போவோம்னு நினைக்கிறார். தான் கிருஷ்ணவித்து அகிருஷ்ணவித்ரஹா மந்தான் ந விசாலே, அவன் அதுல இருக்கான்றதுக்காக இந்த கிருஷ்ணவித்தா இருக்கக்கூடியவர் இவர் அவனை அந்த அகிருஷ்ணவிதனாக இருக்கவன அவனை போய் நான் விசாலே அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தப்படுத்தி ஈடுபடுவது இல்லை. இவரும் பண்றார் காரியத்தை, அவரும் பண்றார். வேதாந்தி மெச்சூர்டு பர்சன் பண்றதுக்கும் ஒரு இம்மெச்சூர்டு பர்சன் அதுல எக்ஸைட்மெண்டோட படுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது நமக்கு தெரியறது இல்லையா. தாத்தா கேரம் போர்டு பையனோட ஆடும்போது தோத்தாருனாக்க அவர் சந்தோஷப்படுறாரு தான் தோக்கிறதுக்கு. ஆனா தம்பிக்கு சின்ன வயசுல போட்டு ஜெயிக்கணும்னு ஆடுறான், அவனுக்கு சரீரம் அனுசஞ்சு வரேட்டு இல்லையா. அவனுக்கும் கிமிச்சன் கட்சிய காமாய, சரி யாரு ஜெயிக்கணும்னு காமம் இருக்கு, கிமிச்சன்னு காமம் இருக்கு, அதனால ஜுரம் இருக்கு. இவருக்கு ரெண்டுமே கிடையாது இல்லையா. இவர் ஒண்ணு ஜெயிச்சு இவர் என்ன கேரம்போர்டு ஆக போறாருன்னு 80 வயசுல இவர் ஆகி, அதனால இவருக்கு இல்ல. ஆகையினால இந்த ஞானியும் இந்த உலகத்தை இப்படித்தான் பாக்குறான் அப்படின்றதுனால கிமிச்சன் இது ஸ்ருதம். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்லோகத்தோட இது முடிக்கிறார். இந்த விஷயத்த இப்போ நான் சொன்ன விஷயத்த ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, ஆசையானது ஞானிக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் ஆசையானது அஜ்ஞானிக்கும் இருக்குன்னு சொல்றீங்க. இதையே சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு, ராகோ லிங்கம் அபோதஸ்ய அப்படின்னார். விஷயம் தெரியாதவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, அவனுக்கு ஆசைகள் அதிகம் இருக்கும். ஆசைகள் அவனுக்கு ஆசைகள் இருக்கும். விஷயம் தெரியாதவன்னா என்ன அர்த்தம், ஆசைகள் இருக்கும். அப்போ சந்து ராகாதயோ புதே, பின்னாடியே அவர் என்ன சொல்றார், புத்திசாலியா இருக்கக்கூடிய ஜீவன் முக்திகளுக்கும் ராகமானது இருக்கும்ன்றார். இது எப்படி சார் புரியுது? புத்தி இல்லாதவர்களுக்கு ஆசை இருக்கும்,
புத்தி இருக்கிறவர்களுக்கு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க சொன்னார்? ராகோலிங்கம் அபோதஸ்யன்றத எங்க சொன்னார்னாக்க நைஷ்கர்மிய சித்தியில சொன்னார். இது சந்து ராகாதயோ புதேஹே அப்படின்னு சொல்றது எங்க வந்திருக்குன்னா பிருகதாரண்யக வார்த்திகத்துல சொல்லிருக்காரு. இப்ப ரெண்டு கான்ட்ரடிக்டரியா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னா, இப்ப பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதுனால எது பைண்டிங் டிசையராக இருக்கோ அது மூடனுக்கு, எது நான் பைண்டிங் டிசையராக இருக்கோ அது ஞானிக்கு. கிளியரா புரிஞ்சிச்சா? இப்ப புரிஞ்சுக்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது தப்பு இருக்கா? ராகோ லிங்கம் அபோதஸ்ய, ஓகே, இக்னரண்ட் பர்சனுக்கு ஆசையானது பைண்டிங் ஆறுது. சந்து ராகாதயோ புதேஹே, புத்திசாலிகளுக்கு அறிவாளியிடம் இருக்கக்கூடிய ஆசையானது இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு ஒண்ணு அதனால ஒண்ணு அஃபெக்ட் இல்லையே. ஆகையினால இது சாஸ்திரத்வயம் சார்த்தம். இப்ப ரெண்டுமே சாஸ்திரம் தானே, ரெண்டுமே அவருடைய வாக்கியம். இப்படி ரெண்டுமே சாஸ்திரத்வயம் சார்த்தகம் ஏவ, இது சார்த்தம் ஏவ, இது அர்த்தம். ரெண்டு சாஸ்திரமுமே விரோதமே இல்ல, அர்த்தத்துடன் கூடினவர் தான். ஏவம் சதி, இப்படி புரிந்திடே. ஆனால் அவிரோததா, சத்திய விரோதத்தான் படிச்சிடக்கூடாது. இது ஜாகிரதையா சமஸ்கிருதத்தை. இது சாஸ்திரத்வயம் சார்த்த ஏவ சத்திய ஏவம் சதி, இப்படி இருக்குமே ஆனால் அவிரோதத்தா, ஆகையினால ஒரு விரோதமும் இல்லப்பா. ஆகையினால கிமிச்சன்னு சொன்னாக்க இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசையும் அந்த ஞானிக்கு இல்லை அப்படின்னாக்க as though it is not there. அவர் ஆசை இருந்தாலும் அது லோக சங்கிரகத்தின் பொருட்டு இருக்குமே தவிர அது நான் பைண்டிங்கான டிசையரு. ஆகையினால அது ஒரு டிசையரா கிளாசிஃபை பண்ண முடியாது. ஆகையினால கிமிச்சன்னு சொன்னாக்க அந்த அயமஸ்மீதி புருஷகான்ற அபரோக்ஷ ஞானம் எந்த ஞானிக்கு வருகிறதோ அவருக்கு ஆசை கிடையாதுன்னு இந்த அர்த்தத்துலதான் சொல்லிருக்கு கிமிச்சன் அப்படின்னு. இந்த கிமிச்சன்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு 130 இருந்து 190 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்லோகங்கள் கிமிச்சனுக்கு நம்ம செலவு பண்ணிருக்கோம். இதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்க கட்சிய காமாய, இப்ப அதுக்கு போனோம் ஒரு 100 இத தரோவா அனலைஸ் பண்ணி சாஸ்திரத்துல இங்க சொல்லியிருக்கேன் அங்க சொல்லியிருக்க முழு வேதாந்தத்தையும் அப்படி கலந்து கொடுத்துருவாரு அவரு, நமக்கு புரியுற மாதிரி. இதுதான் வித்யாரண்யருடைய பெரிய கைகரியம் இதான் இல்லையா. நமக்கு இந்த டவுட் எல்லாம் எந்த உபநிஷத்துலயும் கிடைக்காது. இவர் எல்லாத்தையும் அங்கங்க கோடு போட்டு நமக்கு கையை பிடிச்சு காமிச்சிடுறாரு. இதான் அடுத்த சனிக்காப்ப பஞ்சதசி கொண்டுப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.